ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் RAJLAKSI பேசுகிறேன். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் ஒரு பர்சன் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபியூச்சர் ஐஏஎஸ்னு ஒரு ஐடி. சார், நான் 21 ஏஜில் ஐஏஎஸ் ஆகணும், காலேஜில் என்ன கோர்ஸ் எடுக்கணும் சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி, சார் நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும் சார், அதான் சார் என்னோடய கோல். பட் வீட்டில் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி படிக்க சொல்கிறாங்க சார். சார், யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நடுவில் டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி கால் ஃபர் வந்தால் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ண முடியுமா சார் சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் வீடியோ போகிறேன்றதை நான் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேரோட வாழ்க்கை வந்து இந்தமாரி இடத்துல தாங்க லாக் ஆகுறீங்க. ஸோ நிறைய பேரண்ட்ஸ்க்கு ரியாலிட்டி தெரியல. ஸோ மேபி அதனால தான் நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இந்தமாரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறீங்களோன்னு தோணுது எனக்கு பசங்களுக்கு. என்ன சொல்கிறேன்னா, சரி ஓகேங்க, நம்ம கண்டென்ட்டை கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் வேறு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வேறு. அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடணும் அப்படின்ற தாட் மட்டும் மைண்ட் வச்சுக்காதீங்க. பசங்களை வந்து இந்த வேலைக்கு அனுப்பணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படி யோசிங்க, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் பையனையோ பொண்ணையோ ஐஏஎஸ் ஆகணும் ஆசைப்பட்றீங்க, அதான் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அப்போ யூபிஎஸ்சி மட்டும்தான் படிக்க வைக்கணும். இப்போ உங்களுடைய பசங்க ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க கீழே கமெண்ட்டில் கொடுங்க. 6th கொடுங்க, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th. ஃபஸ்ட்டு 12th வரையும் படிச்சிருப்பீங்கல்ல, அது காலேஜுன்னு சேரலை, அவங்களுக்காக ஒரு வீடியோங்க இது. ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ நீங்கள் உங்கள் பையனோ பொண்ணோ 6th படிக்கிறாங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற கண்டென்ட்டை ஒழுங்காக முழுசாக படித்தாலே கண்டிப்பாக நம்ம நல்ல மார்க் எடுத்துடலாம், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு 6th-லேருந்து 12th வரைக்கும் சரியாக படிச்சிருக்கணும். இப்போ ஐஏஎஸ் எக்ஸாம் யூபிஎஸ்சி லெவல்னால் என்செட் புக்ஸ், சிபிஎஸ்சி புக்ஸு அதுதான் மெயின். ஏங்க, பையனையும் பொண்ணையும் வந்து நான் வந்துட்டு மெட்ரிகுலேஷனில் படிக்க வச்சேன், ஸ்டேட் போர்டில் படிக்க வச்சேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சேன், இப்போ நான் என்ன பண்ணுறது, சிபிஎஸ்சிக்கு நான் என்ன பண்ணேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்செட் புக்ஸு வெளில கிடைக்கும், பிடிஎஃபாகவே கிடைக்கும், ஓகேங்களா? இல்லையா, ஸ்கூல் புக்ஸாகவே வெளில கிடைக்கும். அதை வாங்கி கொடுத்தாலே போதும். அமேசானில் போட்டிங்கன்னா என்செட் புக்ஸ்னு போட்டிங்கனாலே செட்டாக விற்பாங்க, அது கூட வாங்கிக்கலாம், சரிங்களா? அதை வாங்கிட்டு அவங்கள 6th படிக்கிற பசங்களை அவங்க ஸ்கூல் படிக்கும்போது நீங்கள் கொஞ்சம் இதில் ஒர்க் அதிகமாக செய்யணும், புரியுதுங்களா? அந்த ஸ்கூல் புக்ஸ்க்கு இந்த ஸ்கூல் புக்ஸ் என்ன வித்தியாசம், என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது, நீங்கள் கொஞ்சம் படித்து பார்த்து சொல்லி தரணும், ஓகேங்களா? 6th-லேருந்து படிக்கிறவங்க நான் சொல்கிறேன், சரிங்களா? இது மெயின். இப்போ 12th படிக்கிறாங்க பசங்க, ஓகேங்களா? அப்படின்னா 6th என்ன பண்ணணும்? 6th அவங்க ஸ்கூல் புக்ஸும் படிக்கணும், அதேமாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, சிபிஎஸ்சியில் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுத்து அதெல்லாம் தனியாக எடுத்து படிக்கணும். சும்மா டியூஷன் அனுப்பி பசங்களை போய் டார்ச்சர் பண்ணக்கூடாது. டியூஷன் போனால் முழுசாக படிப்பானான்னு உங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா? அது ஒரு மேட்ரு இருக்குது. எல்லா பசங்களும் எல்லா நேரம் படிக்க மாட்டாங்க, ஓகேவா? அப்போ அவங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் படிக்க வைக்கணும். அவங்களோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து இந்த ஐஏஎஸ் ஆகிற விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் 6th-லேருந்து படிக்க வைக்கணும். என்னடா 6th எப்படி விருப்பம் வரும்னா, சில பேருக்கு அந்த வெறியே இருக்கும், புரியுதுங்களா? அந்த வெறி, அந்த ஆசை என்ன எப்படி வரும்னா, ஐஏஎஸ் எக்ஸாம்னா என்ன, ஐஏஎஸ்க்கு என்ன பவர், அதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு புரிய வைக்கணும். சொல்லுங்கள், அது அவங்களுக்கு பிடிச்சதுனா மட்டும் இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா அது அவங்களுக்கு திணிக்கிற மாரி ஆகிடும், அவங்களை நீங்கள் டார்ச்சர் பண்ணுற மாரி ஆகிடும். அதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பசங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். சரி, ஓகே. அடுத்த கட்டம் 6th-லேருந்து 12th வரைக்கும் படிப்பாங்க. ஸோ 10th மார்க்கு 12th மார்க் முக்கியமா ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமுக்குன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்தால் போதும், ரொம்ப டாப் லெவலில் இருக்கணும் அவசியம் இல்லை, புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு அதை மைண்ட் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிசப்தனம், அதான் உண்மை, சரிங்களா? பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் சேர்த்தா தான் பாஸ் ஆகுங்களா? சும்மா கதை. நெக்ஸ்ட்டு, சரிங்களா? சரி, ஓகே. நான் சொல்கிற ஃபார்மேட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பையனையோ பொண்ணையோ, சரிங்களா, இங்கே வந்துட்டு வேறு லெவலில் கொண்டு போகலாம். ஸோ ஓகே, 6th-லேருந்து 12th ஒரு டார்கெட்டு இல்லை. இப்போ என் பசங்க வந்து 12th படிக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு இது. ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் இப்போ நீங்கள் படிக்க வைக்க போகிறீங்க, அது ஒரு கேட்டகரி இருக்குது, படிக்க வச்சுருங்க, ஓகேங்களா? இப்போ 12th கேட்டகரிக்கு நம்ம வரும். இப்போ தான் நீங்கள் 12th முடிக்க போகிறீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டிகிரி, எந்த டிகிரி சூஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ ஐஏஎஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு, ஓகேவா? அடுத்தது என்ன நடக்கும்? மெயின்ஸு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ. இந்த 3 ப்ராசஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ. இந்த ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா GS1, GS2ன்னு வச்சுக்கோங்க. அதாவது காலையில் ஒரு எக்ஸாம் நடக்கும், மதியம் ஒரு எக்ஸாம் நடக்கும், ஓகேவா? காலையில் நடக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த என்செட் புக்ஸ்ன்னு சொன்னல, NCERT, என்செட், அதாவது சிபிஎஸ்சியில் இருக்கிற ஸ்கூல் புக்ஸு 6th-லேருந்து 12th இருக்கிறதுல மெயினாக கேட்பாங்க. ப்ளஸ் ஜிகே, ஜென்ரல் நாலேஜ், இந்த லூசன் ஜென்ரல் நாலேஜ் புக்கு, அதுமாரி கண்டென்ட்டு, அப்புறம் ஜென்ரலாக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக இங்கே டாமினேட் பண்ணும், ஓகேங்களா?
ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் 6th படிக்க வச்சாலும் பசங்களை டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்க வைக்கணும். நியூஸ் பேப்பர்னால் 22 பேஜ் முழுசாலாம் படிக்க வைக்கக்கூடாது. அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிக்க வச்சா போதும். சரிங்களா? அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 பேஜ் படித்தா போதும். சரிங்களா? அப்படி இல்லையா, நம்ம கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸு அதெல்லாம் கொடுப்போம், அதெல்லாம் பார்த்துக்கிட்டாலும் போதும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ 12th படிக்கிற பசங்க நான் வந்துடுறேன். ஓகேவா? இப்போ இந்த ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் GS 1, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? GS 2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா மதியம் நடக்குது என்னென்னா CSATன்னு வாங்க. CSATனா உங்களுக்கு மேக்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுமாரி கண்டென்ட் இருக்கும். இதில் எப்படி பாஸ் ஆகுதுன்னா, நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்ணுற ஹேபிட் இருந்தாலே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நாலேஜ் வந்துடும். அது இல்லாமல் அந்த பேசிக்கான CSAT ட்ரைனிங் எடுத்தாலே போதும். நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட்டு இது பண்ணணும். நான் கொடுத்துருக்கிற பேசிக் மேக்ஸ் வீடியோ கிளாஸ்லாம் 12 ஹவர்ஸ் கண்டக்ட் கொடுத்தா அதை பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஃபியூச்சரில் நான் CSAT வச்சு கண்டக்ட் கொடுத்தா நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ மேக்ஸ் ரொம்ப முக்கியம். மேக்ஸே வராதுன்றவங்க கூட நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. ஃபஸ்ட்டு அது மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து குவாலிஃபைங் பேப்பர். அதாவது GS 2ன்றது குவாலிஃபைங் பேப்பர். ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும். ஓகேங்களா? 80 கொஷினில் நீங்கள் ஒரு 30 கொஷின் மைண்டில் வச்சுக்கோங்களேன். அப்படி மைண்டில் அடிச்சா போதும். ஸோ GS 1 தான் உங்களுக்கு வந்து மெயின்ஸுக்கு கொண்டு போகிற பேப்பர். அந்த GS 1 ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் உள்ளே விடுவாங்க. இந்த மெயின்ஸுக்குள்ளே வந்து நிறைய எக்ஸாம், நிறைய பேப்பர் இருக்குதுங்க. ஓகேங்களா? அந்த பேப்பர்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆப்ஷனல் பேப்பர்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷனல் பேப்பர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இந்த ஆப்ஷனல் பேப்பர் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் என்ன டிகிரி சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கள, அந்த டிகிரியும் இந்த ஆப்ஷனல் பேப்பரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த ஆப்ஷனல் பேப்பர் ரொம்ப முக்கியன்றேன். அதுலேயும் எனக்கு நான் வந்து எந்த டிகிரி சஜஸ்ட் பண்ணுவேன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். சரிங்களா? ஏன் அந்த டிகிரி சூஸ் பண்ணுறேன்னாக்கா, இப்போ நீங்கள் போகிறது IAS, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அப்போ அது ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு தான். சரிங்களா? அப்போ அதுக்கான டிகிரியை படிக்கும்போது அது இன்னும் பசங்களுக்கு புரியும், இன்னும் நிறைய புரிதல் தரும், நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் 2 வருஷம் 3 வருஷம் டிகிரி படிப்பீங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு பெஸ்ட்டான ஒரு இது. இப்போ இந்த மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 பேப்பர் இருக்கும். சரிங்களா? அந்த 7 பேப்பரில் பேப்பர் 6ம் பேப்பர் 7ம் தான் உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷனல் பேப்பர். சரிங்களா? அதாவது பேப்பர் 6 250 மார்க்கு, பேப்பர் 7 250 மார்க்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ அந்த 500 மார்க்குக்கான சப்ஜெக்டையே அதில் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுக்கலாம், எந்த டிகிரி அதில் நிறைய கேட்டகரி இருக்குது. அது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகணும், பசங்களை இன்னும் நல்லா மெருகேற்றணும், அவன் ஃப்யூச்சரில் இன்னும் வேறு லெவலில் கொண்டு போகணும் அந்த பொண்ணையும் பையனும் அப்படின்றப்ப பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு பெட்டரானது. ஓகேங்களா? அதில் நிறைய நாலேஜ் இருக்குது, நிறைய தியரிட்டிக்கலாக தான் இருக்கும், நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அதில். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் எடுத்தால் பெட்டராக இருக்கும். ஸோ அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு 500 மார்க்கு கையில் இப்பயே இருக்குது. ஏன்னா பையன் வந்து ஒரு 3 வருஷம் அந்த டிகிரியை தான் படிக்க போகிறான். ஓகேங்களா? அந்த இது இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அப்படின்றப்ப அந்த 250 அந்த 500ல் எப்படி இருந்தாலும் ஒரு 450 எடுக்கிற அளவுக்கு கூட நல்லா ட்ரெயின் ஆகிடலாம். ஏன்னா ஆப்ஷனல் பேப்பர் தான் நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும். சரிங்களா? சரி, ஓகே. 7 பேப்பர் சொன்னீங்கப்பா, அந்த பாக்கி 5 பேப்பர் என்ன பண்ணுறது? இப்போ டிகிரி சூஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டேன், ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் மெடிக்கல்லே எடுத்தாலும், இப்போ மெடிக்கல் எடுத்துகிட்டு எதுக்கு IAS ஆகும் நான் கேட்குறேன். அதுக்கு ஒரு நார்மல் டிகிரி எடுத்துகிட்டு நீங்கள் IAS ஆகலாம்ல, அவ்வளோதான். மட்டும் சோஷியாலஜி கூட எடுக்கலாம். ஓகே, அது கூட ஒரு டிகிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அதுமாரி நீங்கள் எது தேவையோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும். ஓகேவா? சரி, வாங்க நம்ம மற்றது பார்க்கலாம். இப்போ பேப்பர் 1 போகிறதுக்கு முன்னாடி இந்த 7 பேப்பருக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, மெயின்ஸில் பேப்பர் A, பேப்பர் Bன்னு ஒன்று இருக்குது. இந்த பேப்பர் Aவும் Bயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபைங் பேப்பர் சொல்லுவாங்க. அதாவது பேப்பர் A வந்து கம்பல்சரி இந்தியன் லாங்குவேஜ். அதான் நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல 3 மணி நேரம் நடக்கும், 300 மார்க்கு. அதில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட மார்க் இடத்துல பார்த்து இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். பேப்பர் B இங்கிலீஷு 3 மணி நேரம் நடக்கும், 300 மார்க்கு. பேசிக்கான இதுங்க, பேசிக்கான கிராமர், பேசிக்கான ஒரு சில டைப்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ரீடிங் காம்படிஷன் டைப் மாதிரி இருக்கும். அது ஒரு 300 மார்க் குவாலிஃபைங் பேப்பர் தான், அதுவும் நீங்கள் பாஸ் பண்ணலாம். பேப்பர் A, B வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அது பேசிக்ஸு. இப்போ மெயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரேங்க்குக்கு எடுத்துக்கிறது அந்த 7 பேப்பர் தான். ஓகேங்களா? பேப்பர் AB, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 to 7 சொன்னோன்னா பேப்பர் AB வந்து குவாலிஃபைங் பேப்பரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேப்பர் 1 to 7 இருக்குல்ல, அந்த 7 பேப்பர் தான் உங்களுக்கு வந்து ரேங்க்குக்கு எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் அந்த 7 பேப்பர் நீங்கள் என்ன மார்க்லாம் அதுவும் ப்ளஸ் என்ட்ரி மார்க் தான் ரேங்க்குக்கு எடுத்துப்பாங்க. இப்போ பேப்பர் 1 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஏ, அதாவது இங்கிலீஷில் எஸ்ஏ எழுத சொல்லுவாங்களே அந்த இது.
கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நடக்கும், 250 மார்க்கு. சரிங்களா? பேப்பர் 2 மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, அதாவது GS 1ன்னு சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா? இதில் வந்து நம்மளுடைய ஹிஸ்ட்ரி இருக்கும், இந்தியன் ஹெரிட்டேஜை பற்றினது இருக்கும், ஜாகிரஃபி, கல்ச்சரு, ஓகேங்களா, நம்மளோட வேர்ல்டு ஜாகிரஃபியாக இருக்கட்டும், சொசைட்டி சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2ல் கவர் ஆகும். அது ஒரு 3 மணி நேரம் நடக்கும், 250 மார்க்குக்கு. ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பையன் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிகிரி சூஸ் பண்ண வச்சுட்டு, ஓகேங்களா, எப்படி ஒரு ஆஃப் டே தானே காலேஜ் இருக்கும், ஆர்ட்ஸ் காலேஜ், ரிமைனிங் ஆஃப் டேயில் இந்த மெயின்ஸ்க்கான ப்ரிப்ரேஷனை போட சொல்லலாம். இந்த பேப்பர் 1, 2, 3, 4, 5 இதுக்கான சப்ஜெக்டான ட்ரைனிங்கை போட வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ பேப்பர் 3ல் வந்து பார்த்திங்கன்னா GS 2ன்னு சொல்லுவாங்க அதை. ஓகேங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸ் செகண்ட் பேப்பர். அதாவது கவர்னன்ஸ் பற்றினது இருக்கும், கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்டது இருக்கும், நம்மளுடைய வெல்ஃபேர் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்களா கவர்மெண்ட்டில் அதை பற்றி இருக்கும், நம்மளுடைய சோஷியல் ஜஸ்டிஸ் சம்மந்தப்பட்டது இருக்கும். சரிங்களா? அப்புறம் நம்ம நாட்டுக்கும் மற்ற நாடுகளில் உள்ள தொடர்புகள், அதாவது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் சொல்லுவாங்க, அது சம்மந்தப்பட்டது இருக்கும். இது ஒரு 250 மார்க்குக்கு எழுதுவோம். சரிங்களா? இது வந்து பேப்பர் 3. பேப்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா GS 3ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் 3வது பேப்பரு. இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் கேட்பாங்க, எக்கனாமிக்கோட டெவலப்மெண்ட், நம்மளோட பொருளாதார வளர்ச்சி பற்றி கேட்பாங்க, அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை பற்றி கேட்பாங்க, பயோடைவர்சிட்டி பற்றி கேட்பாங்க, செக்யூரிட்டி பற்றி கேட்பாங்க, அது இன்டர்னல் செக்யூரிட்டி, எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி சொல்லலாம். அதுமாரி நம்மளோட இந்தியா லெவலில் என்ன செக்யூரிட்டி இருக்குது அதை பற்றி கொடுப்பாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா, திடீர்னு ஒரு பேரொழி வருது, அதுலேருந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம், அந்த சப்ஜெக்ட்லேருந்து வரும். அது ஒரு 250 மார்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பேப்பர் 4 இப்போ முடிஞ்சிச்சு. இந்த பேப்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 4ன்னு சொல்லுவாங்க. இதில் 2 டாபிக் தான் மெயின். எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி இருக்கும், ப்ளஸ் ஆப்டிடியூட். ஓகேங்களா? இது 3 டாபிக்ஸ் தான். ஆக்சுவலாக எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூட் 3 இதுவும் வச்சுக்கோங்களேன். ஸோ இதுலேருந்து ஒரு 250 மார்க் கேட்பாங்க. ஸோ இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், பசங்க வந்து ஒரு 3 வருஷம் ஒரு டிகிரி படிக்கிறாங்க. ஓகேவா? 3 வருஷம் டிகிரி படிக்கும்போது இப்போ தனியாக இப்போ நீங்கள் வேறு ஏதாச்சும் டிகிரி எடுத்திங்கன்னா பேப்பர் 6ம் 7ம் நீங்கள் தனியாக ஆப்ஷன் பேப்பர் சூஸ் படிக்கணும். ஓகேங்களா? அதே நீங்கள் இப்போயே அது பப்ளிகேஷன் சூஸ் பண்ணுறப்ப ஒரு ஹாஃப் டே காலேஜில் அவங்க படிக்கிற சப்ஜெக்டை தான் வந்து எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. ஓகேங்களா? 500 மார்க் இதில் கவர் ஆக்கிடுது. இப்போ பேப்பர் 1 to 5 வந்து பார்த்திங்கன்னா அவன் என்ன பண்ண போகிறான்னா, அந்த பொண்ணு அந்த பையனும் ஹாஃப் டே காலேஜ் வந்து போயிட்டு ரிமைனிங் ஹாஃப் டேயில் வந்து படிக்கும்போது அதில் வீட்டில் வந்து படிக்க டைம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 5 hours வச்சுக்கோங்களேன். 5 hours இந்த சப்ஜெக்ட் இல்லைனாக்கா என்ன பண்ணலாம், 5 hours போதும், 5 பேப்பர். ஓகேங்களா? ஒரு மணி நேரம் ஒரு பேப்பர் அப்படி வச்சுட்டு 5 மணி நேரம் படித்தாலும் யோசிச்சு பாருங்கள், 3 வருஷம் டிகிரி, 365 days வருஷத்துக்கு. சொல்கிறது புரியுதுங்களா? இந்த கணக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே பசங்களோட லைஃப் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? 1095 days இருக்குது 3 வருஷத்தில். ஓகேங்களா? 1095 daysல கிட்டத்தட்ட அவன் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் சாலிடாக படிக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா 5475 hours படிச்சிருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ அவங்க அந்த 5 சப்ஜெக்டில் எவ்வளோ படித்து முடிச்சிருப்பாங்க. வெறுமனே படிச்சுட்டே இருப்பாங்களா? படித்து முடிச்சோன்னு டெஸ்ட் எழுதி பார்ப்பாங்க. இப்போ ப்ராக்டிஸ் வரும். ஒரு 3 வருஷம் பக்காவாக வேறு லெவலில் போயிடும். சரிங்களா? ஸோ இந்த 5475 hours வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டேஜில் வந்து எல்லா பேப்பருமே, டிகிரியும் முடித்த மாரி ஆகிடும். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் அந்த சப்ஜெக்டில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இதுலேருந்து வெளில வரும்போது, அதாவது இப்போ 12th முடிச்சிட்டா 17 வயசு இருக்குமா, 18, 19, 20, 21 வயசு தான் ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுதுறதுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டினா அவங்களோட முதல் அட்டம்ப்ட். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவங்கள காலேஜுக்கு முடிச்சுட்டு மொதல் வருஷம் டிபிஎஸ் எக்ஸாம் போய் எழுதுறாங்க பார்த்தீங்களா, எலிஜிபிள் ஆகிட்டு. அப்போ அவங்க லெவல் எங்கே இருக்குன்னா ப்ரிலிம்ஸில் போயிட்டு அசால்ட்டாக அடிப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? வேறு லெவலில் கிளியர் பண்ணுவாங்க. மெயின்ஸில் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்தியா லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வாய்ப்பு அதிகம்ன்ற. நான் இது சொல்கிறது எல்லாமே ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு. நான் சொல்கிறது என்னென்னா ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறாங்க தெரியுமா பசங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கே நான் சொல்கிறேன். என் மெத்தடில் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அடித்து தூக்கிடலாம். இதெல்லாம் எப்படி ட்ரெயின் பண்ணுறது, பசங்களை எப்படி வந்து கொண்டு வரது, எப்படி மோல்டு பண்ணுறது, அவங்களுக்கு வந்து இது எப்படி பிடிக்க வைக்கிறது, அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் நீங்கள் இது சொல்லணும், இல்லைனா திணிக்கிறது. ஓகேங்களா? இப்போ இந்த பையன் என்கிட்ட வந்து கேட்டான், ஏன்னா நான் 12th முடிச்சிருக்கேன், நான் எந்த காலேஜ் சேரணும். அப்போ நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எதில் எடுத்து வைக்கிறீங்க, எது தேவையில்லை இன்றைக்கே டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நீங்கள் இந்த டிகிரி எடுக்கிறீங்கன்னா அதுதான் உங்கள் லைஃபு, ஐஏஎஸ் தான் உங்கள் லைஃப், வேறு எதுவுமே இல்லை. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். இல்லை நான் இன்ஜினியரிங் எடுத்துட்டேன், 4 வருஷம் டிகிரி எடுத்துக்கிறேன் ஒரு சேஃப்டிக்கு, இன்கேஸ் நான் மெக்கானிக் வேலைக்கு போவேன், இல்லை நான் ட்ரிபிள் போவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐஏஎஸ்ன்னு மறந்துடுங்க. ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்க முடியாது, அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. பட் உங்கள் லைஃப்பில் இங்கேயே கன்ஃபியூஷன் வரும்போது நீங்கள் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் யோசிங்க,
எது தேவை எது தேவையில்லை, எந்த டிகிரி. ஐ மீன் இப்போ நீங்கள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக லைஃப் வந்து அந்தளவுக்கு ஒரு வெளியே வந்து சொசைட்டியில் உங்களுக்கு பெருசாக வேலைலாம் இருக்காது. அது வந்து இந்தமாதிரி எக்ஸாமுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இல்லையா நீங்கள் டெக்னிக்கல் கோர்ஸ் எடுத்துகிட்டு உட்காந்து நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கலாம். ஆனால் நீங்கள் டெக்னிக்கல் எக்ஸாம் எடுத்திங்கனாக்கா அதில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ரைட்டு தானே? ஏங்க இப்போ நான் தமிழ் லிட்ரேச்சர் தான் படிக்க முடியாதா? படிக்கலாமே. நீங்கள் எந்த டிகிரி எடுத்தாலும் ஒரு டிகிரி இருந்தால் போதும் யூபிஎஸ்சிக்கு. அதனால் புரிஞ்சுக்கோங்க. ஒரு டிகிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் டெய்லியும், அதாவது நீங்கள் வந்து காலேஜுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு டெய்லியும் ஒரு 3 to 5 ஹவர்ஸ் நீங்கள் ஒதுக்குனாலே உங்களுக்கு போதும். புரியுதுங்களா? அது 3 இயர்ஸ் டிகிரி இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். புரியுதுங்களா? ஸோ 3 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஒதுக்குறீங்க. அந்த 3 வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3285 ஹவர்ஸ் இருக்கும். அதுவே பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. ஓகேங்களா? நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு யூபிஎஸ்சி கோர்ஸுக்கான கூட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் கூட பசங்களை வந்து ஜாயின் பண்ணி வச்சு படிக்க வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு ப்ளஸ் இருக்குது நம்ம சைட்லேருந்து. இதுக்காக நீங்கள் வந்து பசங்களை போய் இப்போதைக்கே போய்ட்டு பெரிய அமௌண்ட்டை கட்டி படிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இப்போயே போய்ட்டு பெரிய பெரிய கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுங்க. ஒரு கம்மியான ஃபீஸு அப்படி ஏதாவது 7000 8000 இருக்குன்னா கூட நீங்கள் ஜாயின் பண்ணி விடலாம். ஆனால் இப்போ எதுவும் அவ்வளோ பெருசாக ரிஸ்க் எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். சில பேர் 50 லட்சம், சரி 50,000 1 லட்சம்னு எடுத்துகிட்டு போய்ட்டு கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்ற போகிறீங்க 12th முடித்தோடனே. சரிங்களா? காலேஜ் சேர்த்து விடுங்க. காலேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டிகிரி தான் மேட்ரு. சரிங்களா? பசங்களுடைய லைஃப் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு எக்ஸாம் படிக்கும்போது இன்னொரு எக்ஸாம் போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. எஸ்எஸ்சி படி, ரயில்வேஸ் படி, ஒவ்வொரு எக்ஸாம் ஒவ்வொரு சிலபஸுங்க, வேறு பேட்டர்னுங்க. எதுக்குங்க நம்ம பசங்களை போட்டு குழப்பணும்? ஒரு எக்ஸாம் படிக்க வைங்க, அதில் அவன் கிளியர் பண்ணுறது. சில ரயில்வேஸ் அந்த மாதிரி ரயில்வேஸ் படிக்க வைங்க. சரிங்களா? பேங்கிங்னா பேங்கிங் மட்டும், யூபிஎஸ்னா யூபிஎஸ்சி மட்டும், டிஎன்பிஎஸ்னா டிஎன்பிஎஸ்சி மட்டும். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இருக்கப்போ ஒன்று குரூப் 1 படி, இல்லை குரூப் 2 படி, இல்லை குரூப் 4 படி தான் நான் சொல்லுவேன். ஏதாச்சும் ஒன்று டார்கெட் 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. அதே மாற்றி பண்ணுறது தான் பசங்க ஃபெயில் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு டைம் போயிடுது, லைஃப் போயிடுது, டைம் திரும்ப வராது. சரிங்களா? இப்போ கூட நீங்கள் இல்லை எனக்கு ஐஏஎஸ் அந்தளவுக்கு இல்லை, என் பையன் நான் 12th முடித்தா நான் இது பக்காவாக படிக்க வைக்கினா 12th முடிச்சா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிகிரி சேர்த்து விட்ருங்க. நம்மக்கிட்ட குரூப் 1 கோர்ஸ் ஜாயின் பண்ணுவீங்க. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் ஏதோ ஒரு வகையில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இல்லையா குரூப் 1 லெவலில் எந்த டிகிரி வந்துட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்கன்னா அந்த டிகிரி சூஸ் பண்ணி படிக்க வச்சுருங்க. ஓகேங்களா? அதை படிக்க வச்சுட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு நம்மளை வந்து குரூப் 1 கோர்ஸ் ஜாயின் பண்ணி விடுங்க. 3 இயர்ஸ் கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம், பசங்க படிக்கட்டும். ஓகேங்களா? நம்ம 1 இயர்க்கு ஒரு தடவை கோர்ஸ் வைக்கிறோன்னாக்கா 3 வருஷம் நீங்கள் கட்டுவீங்க ஃபீஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? நம்ம ஃபீஸு 5400 தான் ஃபீஸு வருஷத்துக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய ஃபைனல் இயர் போகும்போது அவங்க ஃபைனல் இயர் முடிச்சுட்டு ஃபைனல் இயரில் முடிச்சோன்னா நம்ம எப்படியும் குரூப் 1 எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அப்போ பசங்க வந்து அவங்க கிளியர் பண்ண ஈஸியாக இருக்கும்ல. ஏன் நீங்கள் தமிழ்நாட்டிலே வேலை வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் குரூப் 1 படிக்க வைங்க. டிஎன்பிஎஸ்சியில் பசங்க கிளியர் பண்ண போகிறாங்க. நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஃபுல் எஃபோர்ட் போடுறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் எனக்கு பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லை நீங்கள் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. ஏன்னா அது உங்கள் பசங்க லைஃபு. ஓகேவா? பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.